12ஆம் பாவத்தில் மோட்ச பாவத்தில் கேது. மகான்களை நம்ம பார்க்கும்போது ஆதிசங்கர்லேருந்து ராமானுஜர்லேருந்து கிருபானந்த வாரியர்லேருந்து சுவாமிகள்லேருந்து எத்தனை பேர்னு பார்த்தாலும் அது காஞ்சி பெரியவார்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு 12ஆம் வீட்டில் கேத்து இருக்கும். கேத்து என்பது அதாவது நமக்கு 12ஆம் பாவத்தில் அயன சைன பாவத்தில் அதாவது மோட்ச பாவத்தில் கேத்து வரும்போது அது கடைசி பிறவியாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கணக்கு. அதில் சில அஜம்ஷன்ஸ் இருந்தாலும் பெரும்பாலான மகான்கள் ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தில் கேத்து இருக்கும். அது ஒரு முன் அறிவிப்பு. அதாவது இது கடைசி பிறவி. அதாவது இருக்கின்ற அனைத்து வகையான கடமைகளும் முடித்து கொண்டு ஜாம்னு அவர் பிறவி கடன்களிலிருந்து அவர் முற்றிலும் விலகி இறைவனுடைய சேரதுக்குண்டாகின ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த 12 இருக்கின்ற கேது. மோட்சக்காரகனாகிய கேது மோட்சஸ்தானத்தில் அமரும் போது அவன் இறைவன் அடிகளை சேருவான் அப்படின்றது ஒரு கணக்கு. ஆக அது பிறவில்லா சாயுஜ்யத்தை பெறுகிறது. ஆக 12 இருக்கின்ற கேத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்குது. அது சில கிரகங்களுடைய அமைப்புகளும் மாறினாலும் பொதுவான ஒரு அறிவிப்பு 12ஆம் இடத்துல கேது வருது என்பது அவர் கடைசி பிறவியாக இருப்பார்.